எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. நாம் நலம் நலம் அறிக அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் இனிமேல் தொடர்ச்சியாக எளிமையான வீட்டு மருத்துவ குறிப்புகள், அதாவது ரொம்ப சிம்பிள் ஹோம் ரெமடிஸ், நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருள்களை வச்சே எப்படி மருத்துவம் செய்துக்கலாம், அது மாதிரி நம்மளை சுற்றி கிடைக்கிற சின்ன சின்ன மூலிகைகள், செடிகள், நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்க விஷயங்கள், இதை வச்சு நமக்கு நம்ம எப்படி மருத்துவம் செஞ்சுக்கலாம், நம்மளுடைய பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பித்த வெடிப்பை சரி பண்ணுறதுக்கான ஒரு எளிமையான தயாரிப்பு முறை பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான 2 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம். வாழைப்பழத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறது நாட்டு வாழைப்பழம் மட்டும்தான். வாழைப்பழம் நிறைய வெரைட்டி இருக்குது அப்படின்றதுனாலும் நம்ம இதுக்கு எடுத்துக்க போகிறது நாட்டு வாழைப்பழம். நாட்டு வாழைப்பழத்துலையும் நல்லா கனிஞ்ச நல்ல பழுத்த வாழைப்பழம் பயன்படுத்த போகிறோம். இது போக இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் பயன்படுத்துகிறோம். இந்த விளக்கெண்ணெயில் 2 வகை இருக்குது. அதாவது காய்ச்சின எண்ணெய், ஊற்றின எண்ணெய் அப்படின்னு 2 வகை இருக்குது. இதில் நம்ம வெளிப்பிரயோகத்துக்கு தான் பயன்படுத்த போகிறோம், அதாவது எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு அப்படின்றதுனால நீங்கள் கடைகளில் கிடைக்கிற எந்த விளக்கெண்ணையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த 2 பொருள்களை வச்சு எப்படி பித்த வெடிப்புக்கான தயாரிப்பு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பழத்தில் ஒரு அரை பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டால் போதும். இது ஒருத்தர் பயன்படுத்துறதுக்கான அளவு மட்டும் நான் சொல்கிறேன். அரை வாழைப்பழம் மட்டும் போதுமானது. இந்த அரை வாழைப்பழத்தை எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு, தோல் தேவையில்லை, தோலோட இந்த பகுதி சேர்த்து உறிஞ்சு வந்தது அப்படின்னா இந்த பகுதியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கும் மருத்துவ குணம் உண்டு. லேசாக உரிச்சு வர்றதை மட்டும் நம்ம தோலோட அந்த பகுதிகளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு முதல்ல இதை லேசாக மசிச்சுக்க போகிறோம். இப்போ வாழைப்பழம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வெளிப்புறமாக எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுல நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். லேசாக மட்டும் இதை மசிச்சுக்கிறோம். லேசாக மசிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறோம். இந்த அரை பழத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் போதுமானது. அளவு குறைஞ்சா கூட பரவாயில்லை, அளவு அதிகரிக்க வேண்டாம். இந்த விளக்கெண்ணெய் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். விளக்கெண்ணெய் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை பொறுமையாக மசிக்கிறோம். இப்போ விளக்கெண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, தாய் போல வளர்க்கக்கூடியது குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் விளக்கெண்ணெய் மாதிரி பெஸ்ட்டான மருந்து எதுவும் இல்லை. விளக்கெண்ணெய் வேறு என்னெல்லாம் வெளிப்பிரயோகமாக விளக்கெண்ணெய் வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைங்க மலச்சிக்கல் இருக்கும், மோஷன் சரியாக போகாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த விளக்கெண்ணெயை முருங்கையுடைய இளம் கொழுந்து, அதாவது முருங்கை தண்டு, அதில் இளம் தண்டு, ரொம்ப முருங்கை கீரையோட அந்த எண்டு இருக்கும், ரொம்ப இளம் தண்டாக இருக்கும். அந்த தண்டில் இந்த விளக்கெண்ணெயை தொட்டு குழந்தையோட ஆசனவாய் பகுதியில் லேசாக தொட்டு அதை லேசாக அந்த ஆசனவாய் பகுதியில் அதை சொருகி எடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வர்ற மலச்சிக்கல் உடனடியாக சரியாகும். அது போக குழந்தைகளுக்கு கண்களில் விளக்கெண்ணெய் பயன்படுத்துகிற பழக்கம் பாரம்பரியமாக நம்மக்கிட்ட இருக்குது. இது போக விளக்கெண்ணெயை குழந்தைகளுக்கு பாலூட்டுற தாய்மார்களுக்கு முளைக்காம்பில் புண்கள், எரிச்சல் அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம வேறு க்ரீமோ வேறு எதுவும் பயன்படுத்துறது குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது அந்த க்ரீமோ கெமிக்கலோ உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அவங்க இந்த விளக்கெண்ணெயை அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கும் பாதிப்பு கிடையாது, தாய்மார்களுக்கும் இந்த புண் சீக்கிரமாக ஆறும். அது போக மென்ஸ்ட்ரல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, மாதவிடாய் சமயங்களில் வர வலி. இந்த வலிக்கு இந்த விளக்கெண்ணெயை என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொப்புள் மற்றும் அடிவயிறு, தொப்புள் அடிவயிறு பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வலி உடனடியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த மசிச்ச வாழைப்பழம் விளக்கெண்ணெய் கலவையை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்துகிட்டு நம்ம
இப்படி ஃபுல்லாக பித்த வெடிப்பு இருக்க பகுதி முழுக்க இப்படி அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படி காஞ்சு பீல் ஆஃப் மாதிரி அப்படியே உரிச்சு எடுத்துடலாம். தனியாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், தனியாக அப்படியே உரிச்சு எடுத்துடலாம். இது எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 நாளில் நம்ம எவ்வளோ பீல் ஆஃப் க்ரீம்ஸ் இதெல்லோ நம்ம பாதத்துக்கு இந்த கிராக் சரியாகிறதுக்காக அப்ளை பண்ணி சரியாகாத இந்த பித்த வெடிப்பு, ஏன்னா அது பேரே பித்த வெடிப்பு, விளக்கெண்ணெய் வந்து பித்தத்தை சரி பண்ணக்கூடியது, ஹீட்டை சரி பண்ணக்கூடியது. ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா இது காஞ்சிரும். காஞ்ச உடனே நம்ம அப்படியே இதை வந்து உரிச்சு எடுத்துகிட்டு நம்ம நைட்டு படுக்கும்போது இது ஒரு 3 நாள் அப்ளை பண்ணோனாலே எவ்வளோ சிவியரான பித்த வெடிப்பு கூட இதில் வந்து சரியாகும். இது போக இதை வந்து நம்ம கண்களுக்கு அடியில் நீர் கோர்த்த மாதிரி இருக்க பிளேஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த வாழைப்பழம் விளக்கெண்ணெய் கலவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்த வெடிப்பை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் வயோதிகர்களுக்கு கண்ணுக்கு அடியில் வந்து பாக்கெட் மாதிரி அவங்களுக்கு ஒரு நீர் கோர்த்துருக்கும், இதில் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் அந்த பாக்கெட் மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 2-3 டேஸ்லையே சரியாகிறத நம்மளால் பார்க்க முடியும். இது போக இதோட அப்ளிகேஷன், இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி இதை எடுக்கிறது ரொம்ப எளிமை. அதாவது கால் அப்ளை பண்ணும்போதுமே கடைகளில் கிடைக்கிற பல்வேறு பீல் ஆஃப் க்ரீம்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதை உரிச்சு எடுத்துரும். அந்த மாதிரி எளிமையாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து உரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோ ஈஸியான ப்ரிப்ரேஷன் இந்த விளக்கெண்ணையும் வாழைப்பழமும் கலந்த கலவை.